ஹாய் வணக்கம். நான் ராஜாமலர் பேசுகிறேன். அன்பார்ந்த எங்கள் விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பெண்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ணா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதை மட்டும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ரீன்றது அப்போலேருந்தே ஆதியிலேருந்தே பிடிக்காது. எனக்கு ஃப்ரீன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிவி கொடுக்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் கேஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் அம்மா பொருள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதான் ஃபேனு இதெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு அதுலேருந்தே அந்த ஃப்ரீ பிடிக்காது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய தன்மானத்தை எடை போடுற மாதிரி இருக்குது. அது எனக்கு சுத்தமாக அப்போலேருந்து அது ஈடுபாடு கிடையாது. சரி, நீங்கள் ஏதாவது அறிவிப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனால் மற்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா பெண்களுக்காக நீதிமன்றம், அப்புறம் பெண்களுக்கு எல்லா ஆட்டோவில் ஷேர் ஆட்டோ முதற்கொண்டு ஏதோ ஒரு பட்டன் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஓகேண்ணா. ஆனால் எனக்கு ஒரு 3 விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல. அது உண்மையாக என்னன்னு நீங்கள் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு, கேஸ், அப்புறம் மாதம் 2500 ஆனால் 2500 கொடுக்கறதுக்கு பதில் நீங்கள் எங்களுக்கு ஒரு எங்கேயுமே டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களுக்காகவே ஒரு அண்ணனாக இருந்து ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ணி, அதுவும் அந்த மளிகை கடை எல்லாமே சாமானுங்களை ஒரு 10 ரூபா 5 ரூபா கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு மளிகை கடையிலையும் சாமான் நாங்கள் வாங்கும் போது ஒவ்வொரு பொருளுக்கு எண்ணெய் ரேட்லேருந்து அரிசிலேருந்து எல்லாத்துலேயும் ரேட்டு ஏறி போச்சு. எங்களால் வாங்க முடியல. ஒவ்வொரு ரேட்டையும் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை மாதிரி நீங்கள் இந்த 2500 மளிகை ஜாமான் வாங்க கொடுக்கறதுக்கு பதில் ஒரு மளிகை கடையை ஓப்பன் பண்ணி எங்களுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 10 கடை, ஒரு 5 கடை ஓப்பன் பண்ணிங்கன்னான்னு நினச்சிக்கோங்களேன். நாங்கள் அதில் வாங்குகிற மாதிரி, அதில் 10 ரூபா கம்மியாகிற மாதிரி, அந்த 2500 அதில் எங்களுக்கு மிச்சமாகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். என்னுடைய கருத்துன்னா இது யாரும் எதுவும் கிடையாது. என்னுடைய கருத்து எனக்கு ஒரு தோணுனது, அதனால் இதை சொல்கிறேன். கம்மியாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காசு எல்லாருக்கும் போய் சேரும்னு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் கிடைக்கும், ஒரு சிலர் கிடைக்காது அப்படி. ஆனால் மளிகை கடை அப்படி கிடையாதுன்னா, நாங்கள் போய் கடையிலே வாங்கி பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்க போகிறோம். அப்போ எங்களுக்கு அதில் 2500 மிச்சமாகிற மாதிரி மளிகை ஜாமான் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் விஜய் அண்ணாக்கு போய் சேர்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.